ஞானமே சகலத்திலையும் உதவும். படிப்புல ஞானம் வேணும், குடும்பத்தில் ஞானம் வேணும், வாழ்க்கைக்கு ஞானம் வேணும், சகலத்திலும் ஞானம் வேணும். நம்ம இத்தனை நாள் ஞானம் இல்லாம செஞ்ச சில காரியங்கள் தான் நம்மளை இப்படி கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டி இருக்கு. நம்ம யாருக்கிட்ட பேசணுமோ பேசாம, பிள்ளைகிட்ட பேசாம, குடும்பத்துக்கிட்ட பேசாம, யார்கிட்ட எல்லாம் பேசணுமோ பேசாம, நம்ம எல்லாம் தனிமையா இருந்ததுனாலதான் சகலமும் நம்மளை கூட்டிட்டு ஒரு இப்ப கண்ணை தந்து பாத்தீங்கன்னா, ஐயோ இது அப்படி செஞ்சிருக்கலாமோ, ஒருவேளை இது இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு இப்ப யோசனை வந்ததுக்கு காரணம், பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த ஞானத்தை நான் கொடுத்தா ஏற்கனவே மாறாத காரியங்களை நீ இனிமேல் மாற்ற முடியும். சொல்லுங்க ஆமென், ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி நினைக்காத, இனி வரப்போறது நினை. நடந்ததை குறித்து நினைக்காத. பைபிள் சொல்லுதுல, முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை, கையை உயர்த்தி அந்த வார்த்தையெல்லாம் சத்தமா சொல்லுங்க, புதிய காரியம்.